வணக்கம். பாக்யலட்சுமி சரியில்ல. பாக்யாவோட பசங்க 2 பேருமே போலீஸ்காரம்மா கிட்ட கேட்குறாங்க. என்ன விஷயத்துக்காக பாட்டியை தேடுறீங்கன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, கமலம்மான்றவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ராதிகாவை கீழே தள்ளிவிட்டு ஈஸ்வரி கொல்ல பார்த்துருக்காங்க. அவங்களோட குழந்தைய கொண்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க இங்கே வருவாங்களா? வந்தவொடனே நான் நாளைக்கு வருவேன். அவங்க இங்கே இருக்கணும். அவங்கள தப்பிக்க வச்சிங்கனாக்கா நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு அவங்க இவங்கள மிரட்டிட்டு போகிறாங்க. இவங்க ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாமே கோபிக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கோம். நான் போயிட்டு அவர்கிட்ட சண்டை போகிறேன்ட்டு எழில் கிளம்புறாரு. இப்போ பிரச்சனை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம முதல்ல வக்கீல் பார்க்கணும். அதுக்கு முன்னால் நம்ம அம்மாவுக்கு சொல்லணுன்ட்டு செடியன்னு சொல்கிறாரு. அவங்க பாட்டியை நிம்மதியாக இருக்குன்றதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ நீ சொன்னீங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க சொல்கிறது வேணாம் சொன்னோன்னே நம்ம முன்னாலே சொல்லிட்டா தான் சரியாக இருக்குன்ட்டு இவங்க 2 பேருமே பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பாக்யா அவங்க எல்லாருமே உட்காந்து ஹோட்டலில் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், கஷ்டமாக இருக்குது. இன்னும் 2-3 நாள் இங்கே இருந்துட்டு போனால் கூட நல்லா இருக்குன்ட்டு அதுக்கு என்னை இருந்துட்டு போகலான்ட்டு இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு பாக்யா ஷாக் ஆகுறாங்க. அவங்க சந்தோஷமாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை போயிட்டு நான் அத்தைக்கிட்ட எப்படி சொல்லுவேன்னு தெரியலன்ட்டு சாயங்காலம் ஆகுது. ராதிகா வீட்டுக்கு வராங்க. அப்போ ராதிகாவோட அம்மா இன்னைக்கு கோபி என்னை எப்படியெல்லாம் திட்டினா தெரியுமா, என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாரு, நான் போகலை, நான் கொலை பண்ணிவிடுவேன் சொல்கிறாருன்ட்டு. அதை கேட்டு ராதிகா ஷாக் ஆகுறாங்க. என்ன அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிறாருன்ட்டு. மத்தியானமே என்ன அவர் கை வாங்க பார்த்தாரு. ஆனால் அப்படியே மீறி அவர் என்கிட்ட சண்டை போடுறாரு. இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்ட்டு ராதிகா கோபிக்கு ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு முடிவு கண்டுட்டேன் நானேன்னுட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு, புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட மாமியார் தானே, அதனால் அவங்க மேலே நான் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்ட்டு. அதுக்கிட்ட இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏமா நீ இப்படி அவசரப்பட்டு பண்ண, இப்போ இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் அவர் சும்மா இருப்பாரான்ட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டோம். இதுக்கு காரணம் அவங்க தானே, அவங்க மேலே நான் தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் 2 பேருக்கு எதுவும் பிரச்சனை வராது, நீங்கள் சந்தோஷமாக வாங்கினாக்கா, இது மேலே அவங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுனாக்கா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் தான் சரி, அதனால் நீ எதுவும் கவலைப்படாதுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க. இவங்க ஷாக் ஆகுறாங்க. நைட்டில் பாக்யா அவங்க மாமியார் மாமனாரோட வந்துட்டுருக்காங்க. அவங்க மாமியார் ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க. ப்ரோமோவில் பாக்யா குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. செழியனுக்கு நான் வந்துட்டுருக்கேன், ஈஸ்வரி வீட்டில் தானே இருக்காங்கன்ட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. செழியன் ஷாக் ஆகுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.